இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஏரா வானொலி போல சம்ரி வினோத் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கிறேன். மாய்கா தலைவர் விக்னேஸ்வரன் நம்பிக்கை. தைப்பூச காவடி ஆட்டத்தை கொச்சைப்படுத்திய சம்ரி வினோத் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாய்கா வலியுறுத்தியுள்ளது. வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் ஏரா FM வானொலிக்கு சற்றே பெரிய தொகையாக 2,50,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதில் காட்டிய அதே கடுமையான அரசாங்கம் சம்ரி வினோத் விஷயத்திலும் காட்டும் என தாம் எதிர்பார்ப்பதாக மாய்கா தேசிய தலைவர் தான் CS விக்னேஸ்வரன் கூறினார். நேற்று நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டத்திற்கு பிறகு அவர் அதனை தெரிவித்தார். இந்துக்களை இழிவுபடுத்தியதாக கூறி சம்ரி வினோத் மீது நாடு முழுவதும் சுமார் 900 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் நாளாக தொடர்ந்த இஸ்மாயில் சப்ரியின் வாக்குமூலம் பதிவு. தம்மை சம்பந்தப்படுத்திய ஊழல் மற்றும் கள்ளப்பண பரிமாற்ற வழக்கின் விசாரணைக்கு உதவும் பொருட்டு முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நேற்று மீண்டும் புத்ரஜயாவில் உள்ள ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்தார். பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்கிய வாக்குமூல பதிவு மாலை மணி 5:42 அளவில் நிறைவடைந்து இஸ்மாயில் சப்ரி அங்கிருந்து வெளியேறினார். மீண்டும் திங்கட்கிழமை வாக்குமூல பதிவு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று காலை மணி 8:46க்கு இஸ்மாயில் சப்ரி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய SPRM தலைமையகத்திற்கு சென்றார். ஏறக்குறைய 4 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் நண்பகல் 12:30 மணி அளவில் அங்கிருந்து வெளியேறினார். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் 2022ஆம் ஆண்டு நவம்பர் வரையில் அவரது நிர்வாகத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க விளம்பர செலவு தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி முதல் SPRM இஸ்மாயில் சப்ரி மீதான விசாரணையை தொடங்கியது. கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி SPRM இடம் அவர் தமது சொத்து அறிவிப்பை செய்ததோடு பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த ஆணையத்திடம் விளக்கம் அளித்தார். JSJN இடைக்கால இயக்குநராக DCP மாட்சானி நியமனம். நேற்று தொடங்கி புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை JSJN இடைக்கால இயக்குநராக அதன் நடவடிக்கை மற்றும் உளவுத்துறையின் துணை இயக்குநர் DCP மாட்சானி என்கின்ற முகமது சாலேட்டின் அச்டே நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பதவி ஓய்வு பெறும் டாக்டர் ஸ்ரீ ஹாப்காக் சின்னுக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையமான புலாப்போலில் தான் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் ஹஷீம் மண்டபத்தில் நடைபெற்ற பதவி ஒப்படைப்பு விழாவில் தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அயப்கான் மைடின் பிச்சை கலந்து கொண்டார். கடந்த ஆண்டு 167 கோடி ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருள் மற்றும் விஷங்கள் பறிமுதல் நடவடிக்கை உட்பட JSJN-க்கு மிகப்பெரிய வெற்றிகளை டாக்டர் ஸ்ரீ ஹாப்காக் சின் தலைமைத்துவம் பதிவு செய்துள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அயப்கான் தெரிவித்தார். நாம் நல்ல சாதனைகளை செய்யும் போது சமுதாயமும் போலீஸ் படை உறுப்பினர்களும் நாம் செய்த சேவையை நினைவில் கொள்வார்கள் என்றார் அவர். ஓப்ரன்தாவ் சோதனை நடவடிக்கை 3 வெளிநாட்டு குற்றவாளிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். நேற்று அதிகாலை சிபாங் தேசா விஸ்தாவில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ரன்தாவ் சோதனை நடவடிக்கையின் போது வன்முறையாளர்கள் மற்றும் ஆபத்தானவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட 3 வெளிநாட்டு குற்றவாளிகளை போலீசார் சுட்டு வீழ்த்தினர். காலை மணி 2:30 அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட 3 ஆடவர்களும் அவர்களை பாரங்கத்தியால் தாக்கியுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் சந்தேக நபர்களை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை துணை இயக்குநர் ஃபடில் மார்ஷல் தெரிவித்தார். 35 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட 3 சந்தேக நபர்களும் சம்பவ இடத்திலிருந்தே உயிரிழந்ததாக அவர் கூறினார். அவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டதன் வழி ஸ்லாங்கூர், நெகிரிசெம்பிலான் மற்றும் கோலாலம்பூரில் சுமார் 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான இழப்புகளை ஏற்படுத்திய 17 கொள்ளை மற்றும் வீடு புகுந்து திருடும் சம்பவங்களும் போலீசார் தீர்வு கண்டுள்ளதாக ஃபடில் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து தற்போது வரை ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீஸ் நம்புகிறது. மருந்து விலை பட்டியல் மருந்து விலைகளை கட்டுப்படுத்த அல்ல. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சையகங்களில் மே 1ஆம் தேதி தொடங்கி மருந்து விலை பட்டியல் பொதுவில் வைக்கும் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. இந்த உத்தரவு மருந்து விலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை என்றும் மாறாக கிடைக்கக்கூடிய மருந்துகளின் விலைகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார்.
விலை மற்றும் சுகாதார வசதிகளை ஒப்பிடவும், செலுத்த வேண்டிய கட்டணம் உட்பட செலவுகளை திட்டமிடவும் இந்த உத்தரவு உதவி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். தகவல்களை பெறுவதற்கான உரிமை மற்றும் தேர்வு செய்யும் உரிமை உள்ளிட்ட பயனீட்டாளர்களின் உலகளாவிய உரிமைகளுக்கு ஏற்ப மருந்து விலைப்பட்டியலை காண்பிக்கும் நடவடிக்கை அமைந்திருப்பதாகவும் அவர் விவரித்தார். வெள்ளிக்கிழமை புத்ரஜயாவில் நடைபெற்ற பயனீட்டாளர்கள் தொடர்புடைய அரசு சாரா நிறுவனங்கள் உடனான தினத்தில் கலந்து கொண்ட பின்னர் அர்மிசான் அவ்வாறு கூறினார். இறக்குமதி அரிசியுடன் உள்ளூர் அரிசி கலப்படமா? 99 விசாரணை அறிக்கைகளை திறந்த KPDN. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியுடன் உள்ளூர் அரிசியை கலப்பதாக கூறப்படும் அரிசி இறக்குமதியாளர்கள் மற்றும் பொட்டலமிடுபவர்களை குறிவைத்து ஓப் கேம்பர் சோதனையின் கீழ் 99 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN அதனை உறுதிப்படுத்தியது. அந்நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமலாக்க அதிகாரிகள் 308 வளாகங்களில் சோதனை நடத்தியதாக அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அதிகாரிகள் 99 அரிசி மரபணு மாதிரிகளை சேகரித்தனர். அவற்றில் 17 மாதிரிகள் மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான மாதிரியில் உள்ள உயிரி மற்றும் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன. அந்த இறக்குமதி அரிசி மாதிரிகளில் உள்ளூர் அரிசிகளின் DNA கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என அமைச்சர் எச்சரித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் உள்ளூர் அரிசியையும் கலப்பது தவறான வர்த்தக விளக்கங்களை வைத்து குற்றமாக 2011 வர்த்தக விளக்க சட்டத்தின் கீழ் கருதப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தனிநபர்களுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதமும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அதுவே நிறுவனங்கள் என்றால் 2,50,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றார் அவர். கையூட்டு பெற்ற குற்றத்தை மறுத்தார் மலேசியா கினி நந்தகுமார். 20,000 ரிங்கிட் மதிப்பிலான கையூட்டு பெற்றதாக நேற்று ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை உள்நாட்டு இணைய செய்தித்தள நிருபர் மறுத்து விசாரணை கோரினர். பாகிஸ்தானில் இருந்து அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்கும் சட்டவிரோத கும்பல் தொடர்பான செய்திகளை மலேசியா கினி செய்தித்தளத்தில் இருந்து நீக்கவும், அது தொடர்பான வேறு செய்திகளை பதிவேற்றம் செய்யாமல் இருப்பதற்காகவும் 42 வயதான பி நந்தகுமார் பாகிஸ்தான் பிரஜையான முகமது சாஹித்திடம் அந்த ரொக்கத்தை கையூட்டாக பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு மணி 11:45 அளவில் ஷா அலாமில் உள்ள தங்கும் விடுதியில் நந்தகுமார் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் செக்ஷன் 16 உட்பிரிவு A உட்பிரிவு A-வின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதே சட்டம் செக்ஷன் 24 கீழ் தண்டிக்கப்படலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கையூட்டு தொகை அல்லது அதன் மதிப்பை விட 5 மடங்கு அல்லது 10,000 ரிங்கிட் அபராதமோ விதிக்கப்படலாம். 10,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க நீதிபதி டத்து முகமது நசீர் நோர்டின் அனுமதி அளித்தார். முழு விடுதி பள்ளி மாணவர்கள் ஸ்டெம்மை தேர்வு செய்வதை வலியுறுத்தும் முயற்சி அவசியமானது. தொழில்துறையின் தேவையை பூர்த்தி செய்ய 60,000 பொறியியலாளர்கள் தேவை என்ற இலக்கை அடைவதற்கு நாட்டில் உள்ள முழு விடுதி பள்ளிகளின் 70 விழுக்காடு மாணவர்கள் ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித துறையை தேர்வு செய்வதை வலியுறுத்தும் முயற்சி மிகவும் அவசியம். சம்பந்தப்பட்ட துறைகளில் மாணவர்கள் கவனம் செலுத்தி சிறந்த தேர்ச்சி பெற்றால் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் தங்களது கல்வியை தொடர வாய்ப்பாக அமையும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். இந்த 70 விழுக்காடு ஸ்டெம்மை கவனத்தில் செலுத்த வேண்டும் என்று அனைத்து முழு விடுதி பள்ளிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த MTUN பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு விநியோகத்தை வழங்கும். இதனால் ஸ்டெம் துறையில் நல்ல முடிவுகளை பெற்ற மாணவர்களை நேரடியாக MTUN பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியும் என்றார் அவர். நேற்று பெர்லிஸ் ஆராவில் யுனிமேப் பல்கலைக்கழகத்திற்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட போது செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் அகமது சாஹித் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அடுத்த ஆண்டு தொடங்கி நாட்டில் உள்ள முழு விடுதி பள்ளிகளின் 70 விழுக்காடு மாணவர்கள் ஸ்டெம் துறையை தேர்வு செய்து தேர்ச்சி பெற வேண்டும் என்று கடந்த புதன்கிழமை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பரிந்துரைத்திருந்தார். எய்ம்ஸ் நமது முதன்மை தேர்வு. இந்திய மாணவர்களை அதிகம் சேர்க்க மாய்கா தீவிர நடவடிக்கை. விக்னேஸ்வரன். மாய்காவின் கல்விகரமான MIED-யின் கீழ் செயல்படும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஏராளமான மாணவர்கள் சேர்க்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சீன மாணவர்களின் நுழைவு கணிசமாக அதிகரித்து வருவது பல்கலைக்கழகத்தின் தரத்திற்கான அங்கீகாரமாகும்.
அது மகிழ்ச்சியே என்றாலும் நம்மின மாணவர்களுக்கும் எய்ம்ஸ் முதன்மை தேர்வாக இருக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என மயக்க தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார். அம்முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில மயக்க வாரியாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இலவச கல்வி சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு கால மாற்றத்திற்கு ஏற்ப ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் குறித்த படிப்பையும் எய்ம்ஸ் தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற மயக்க மத்திய செயலவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற பிறகு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு சொன்னார்.